பால் கத்திட்டுனா பார்த்துக்கோங்க, கத்தாது தண்ணி. அவன் பாக்ஸ் கீழே அடைக்குது, வெளியில் சுத்தமாக வராது தண்ணி. நாங்கள் லிஸ்ட் வச்சுட்டு ஸ்பீக்கர் கீழே வச்சுருக்கோம். கடைசி இது இருக்கா? கடைசி இது இருக்கா? இது வேணும்னு போட்டுருக்கேன். பக்கத்தில் இது 1 4 4 2 இதுதானா? வேற எல்லாம் இருக்கா? சரி.
ஆடியன் சுவாமி நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆடியன் சுவாமி துவங்கலாம் சுவாமி. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்மசக்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேத சாதேஷ பலப்பிரதாய श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணம் யுத்தகாண்டத்திலே 17வது சர்க்கம் தொடங்கி நாம் பார்க்க வேண்டும். 16ஆம் சர்க்கம் வரை ஒருபுறம் ராமபிரானின் படைகள் எல்லாம் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தன. கடலை எப்படி கடப்பதுன்னு ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அந்த பக்கம் ராவணனும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறான். நாம் எப்படி ராவணனும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறான், எப்படி நாம் ராமனை ஜெயிப்பது, எப்படி நான் சீதையை அடைவதுன்னு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சமயத்திலே தர்மாத்மாவான விபீஷணாழ்வார் அவர் உள்ளே புகுந்து தர்மங்களை எடுத்து உரைக்கிறார். எது சரி, ராமனின் அம்புக்கு முன்னாடி நிற்பதும் கூட ஒருவருக்கும் முடியாதது. ஆகையாலே ராமபிரானிடத்திலே சீதையை ஒப்படையுங்கோள்னு சொல்கிறார். ராவணன் இதை கேட்கவில்லை. அவன் அவனுடைய அந்தப்புறத்துல ஏகாந்தமா போய் சில மந்திரிகளோட இருக்கான். அப்பவும் போய் கூறினான் விபீஷணன், இந்த மாதிரி சீதையை ராமனிடம் ஒப்படைக்க வேண்டியது. அதையும் கேட்கவில்லை. மறுபடியும் ஒரு மந்திரணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதிலே கும்பகர்ணனையும் எழுப்பி வர வைக்கிறான். அது கும்பகர்ணன் எழுந்திருந்த காலம். ஆகையாலே கும்பகர்ணனும் நான் ராமனை கொண்டு தருகிறேன், நான் ராமனை கொன்னிடுறேன், நீ சீதையோடு சந்தோஷமாக இருப்பாயின்னு சொல்கிறான். இந்திரஜித் முதலான எல்லாருமே இப்படி சொல்லி எழுந்து குதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது விபீஷணன் எல்லாரையும் அடக்கி எல்லாருக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்கிறான். ராவணன் காதில் அது விழாமல் துவாம் துதிக்குல பாம்சனம் என்று, இந்த குலத்துக்கே ஒரு கோடாரி காம்பாக நீ பிறந்தாயின்னு விபீஷணனை திட்டி, நீ மட்டும் என் தம்பியாக இல்லைன்னா உன்னை நான் இப்பொழுதே கொண்டு இருப்பேன்னு சொல்கிறான் ராவணன். அந்த சமயம் எப்ப அவன் ராவணன் சுத்தமா ராமன் பக்கம் சாய மாட்டேன்னு இருக்கானோ அப்ப உத்பபாத கதாபானிஹி சதுர்பி சஹ ராட்சசைஹின்னு அந்த சமயத்திலே தன்னுடைய கதையும் தானுமாக ஆகாயத்துக்கு பறந்தான் விபீஷணன் 4 பேரோடு. இதுவரைக்கும் நடந்தது. இதற்கு மேல என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். 17ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜஹ ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹ. இப்ப ராவணனை பார்த்து வார்த்தையை சொல்லிவிட்டு ராவணானுஜனான விபீஷணன்
ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள எத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, லக்ஷ்மணனோடு ராமபிரான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பறந்து வந்து சேர்ந்தான் விபீஷணன். இப்ப லங்கையிலிருந்து புறப்பட்டான். எப்ப ராவணன் நீ வேண்டான்னு சொன்னானோ அதற்கு பிறகு எல்லாத்தையும் விட்டவன் நேரா அப்படியே ஆகாயத்துல பறந்தான். நேரா ஒரு முகூர்த்த காலத்துல ராமன் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான் விபீஷண ஆழ்வான். தேமேரு சிகராகாரம் தீப்தாமிவ சதஹ்ரதாம் ககனஸ்தம் மஹீஸ்தாஸ்தே ததிர்ஷுர் வானராதிபஹா. வானரங்களுக்கு தலைவர்கள் எல்லாம் கடற்கரையில நிக்கிறா. திடீர்னு கடற்கரைக்கு மேல யாரோ ஒருத்தர் பறக்கிறா. ஒரு மேரு சிகரம், மேருமலைங்கிறது தங்கமயமான மலை. அந்த தங்கமயமான மலையின் சிகரம் மட்டும் தனியா வந்த மாதிரி ஒரு பெரிய உருவமானது வானத்தின் மீது அப்படியே பெரிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி மாதிரி ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அதை எல்லாரும் பார்க்கிறார்கள். சஹி மேகாச்சல பிரக்யோ மகேந்திர சமவிக்ரமஹா சர்வாயுத தரோ வீரோ திவ்ய பூஷண பூஷித்தா. அங்க எல்லா குரங்குகளும் ஆச்சரியமா பார்க்கிறா. பார்த்தா அது ஏதோ ஆதித்யனோ சந்திரனோ அந்த மாதிரி கிடையாது. மேகத்தையும் மலையையும் போன்று பெரிய உருவம். இந்திரன் போன்று அப்படி உடம்புல எல்லாம் அவ்வளவு வீரம் தெரியறது. அவ்வளவு ஆபரணங்களை தரித்துன்னு இருக்கார் உடம்புல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு உருவம் யாரு? சண்டைக்கு கிண்டைக்கு யாராவது வந்திருக்காரா தெரியலையேன்னு ஆச்சரியமா பார்க்கிறார்கள் குரங்குகள். ஏச்சாப்யனுச்சராஸ்தஸ்ய சத்வாரோ பீம விக்ரமாஹ தேபி சர்வாயுதோபேதா பூஷணைச்சாபி பூஷிதாஹ. இந்த விபீஷணனோடு கூட 4 பேர் வந்தா. விபீஷணனின் அமைச்சர்கள் ஒரு 4 பேர் விபீஷணனோடையே ராவனை அடைய வேண்டும்னு வந்தார்கள். அவர்களையும் பார்க்கிறார்கள் இந்த குரங்குகள். அவர்கள் எல்லா ஆயுதங்களோடும் எல்லா பூஷணங்கள் எல்லா ஆபரணங்களும் அணிந்து கொண்டு இப்படி வந்திருக்கா. தமாத்ம பஞ்சமம் திருஷ்டுவா சுக்ரீவோ வானராதிபஹ வானரை சஹ துர்கர்ஷம் சிந்தையா மாச புத்திமான். அப்போ மொத்தமா 5 பேர். 4 பேரோடு 5ஆவதாக வந்த அந்த விபீஷணனை பார்த்து சுக்ரீவனானவன் யோசித்தான். சிந்தயித்வா முகூர்த்தம் தூ வானராஸ்தானுவாச்சஹ ஹனுமத் பிரமுகான் சர்வான் இதம் வசனமுத்தமம். ஒரு கொஞ்ச நேரம் சிந்தித்து, ஒரு நொடி பொழுது சிந்தித்து மறுபடி பேசுகிறான் சுக்ரீவன். ஏஷ சர்வாயுதோபேதச்சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி ராட்சசோப்யேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயஹ. ஹனுமான் முதலான குரங்குகளை கூப்பிட்டு சுக்ரீவன் பேசுகிறான். தோ ராட்சசன் எல்லா ஆயுதங்களோடு 5 பேர் வந்திருக்கா. நம்மை கொல்லுவதற்கு தான் வந்திருக்கிறார்கள். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சுக்ரீவஸ்ய வச ஸ்ருத்வா சர்வே தே வானரோத்தமாஹ சாலானுத்யம்ய சைலாம்ச்ச இதம் வசனம் அப்ருவன். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மை அழிக்க வந்திருக்கிறார்கள்னு கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய சால மரங்கள் எல்லாத்தையும் பேர்த்தெடுத்து கொண்டு நிறைய குரங்குகள் சண்டை போடுறதுக்கு வந்துடுது. சீக்கிரம் வியாதிஷனோ ராஜன் வதாயைஷாம் துராத்மனாம் நிபதந்து ஹதாஷ்சைதே தரண்யாம் அல்ப தேஜசஹா. சுக்ரீவா உடனே ஆணையிடு, இவர்களை நான் உடனே இப்ப கொன்னுடுறேன். கொன்னு இவர்களெல்லாம் இப்படி பூமியில விழுறத நீ பார்க்க போகிறாய். நீ எனக்கு உடனே ஆணையிடுன்னு இப்படி சொல்கிறார்கள் அந்த குரங்குகள்லாம். தேஷாம் சம்பாஷமானானாம் அந்யோன்யம் ச விபீஷணஹ உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயேவ வியதிஷ்டத. அப்ப இப்படி குரங்குகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது விபீஷண ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, இந்த சாகரத்தின் வடக்கு கரை, அதாவது ராமன் இருக்கக்கூடிய கரை, அந்த கரைக்கு வந்து கீழே இறங்கல, ஆனா ஆகாயத்திலேயே நின்னான். உவாச்ச மகாப்ராஜ்ஞாஹ ஸ்வரேன மஹதா மகான் சுக்ரீவம் தாம்ச்ச சம்பிரேக்ஷ்ய கஸ்தயேவ விபீஷணஹாம். அந்த பேரறிவாளியான விபீஷணன் என்ன பண்ணான்னா, சுக்ரீவனையும் அங்க இருக்கக்கூடிய குரங்குகளையும் பார்த்து தன்னுடைய உரத்த குரல்ல, பெரிய குரல்ல ஆகாயத்தில இருந்தே பேசுகிறான் விபீஷண ஆழ்வான். ராவணோ நாம துர்விருத்தஹ ராட்சசோ ராட்சசேஸ்வரஹ தஸ்யாஹம் அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதஹ. ராவணன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு
என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ எல்லாம் உடையவன். அவ்வளவு துராச்சாரத்தை உடையவன். அவன் ராட்சசன். ராட்சசன் மட்டும் இல்ல, ராட்சசர்களுக்கு தலைவன். அப்படி கொடியவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே, அவனுடைய தம்பி நானு. அவனுக்கு பின்பிறந்த தம்பி, எனக்கு விபீஷணன்னு பெயர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான் விபீஷணன். இந்த கட்டமானது விபீஷண சரணாகதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உத்தமமான கட்டம். ஸ்ரீராமாயணத்திலே ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமான பகுதினா அது இந்த விபீஷண சரணாகதிங்கிற இந்த பகுதி தான். ஏனென்றால் இந்த ராமாயணத்திற்கு அவனை பிரபத்தி பண்ணுதல் இன்று இப்படிலாம் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பல பேர் அனுஷ்டித்து காட்டியிருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் எல்லாம் சரணாகதியை சொல்லும் பொழுது, சரணாகதினா என்னன்னு சொல்லும் பொழுது, சரணாகதிங்கிறது ஏதோ தனியா நீங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. பகவானானவன் உங்களை தான் காப்பதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறான். எப்போ நம்மை நாமே காத்துக் கொள்கிறோங்கிற அகங்காரத்தோடு நாம் இருக்கிறோனோ, எம்பெருமான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். எம்பெருமான் இப்படி தள்ளி நிற்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய முயற்சி, நம்மை நாமே காத்துக் கொள்கிறோம்ங்கிறத அந்த முயற்சி, அதை கைவிட்டு எம்பெருமான் தான் நம்மை காக்க வேண்டியவன்னு மனதாலே நினைத்தல், இதுதான் சரணாகதின்னு கூறப்படுகிறது சாஸ்திரங்களில். இந்த சரணாகதியை விபீஷண ஆழ்வான் செய்யணும்னு பார்க்கிறான் ராமபிரானிடத்திலே. இப்ப சரணாகதி செய்யணும்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களை எல்லாம் பார்த்தால், ஹமஸ்மி அபராதானாம் ஆலயோ கிஞ்சனோ கதிஹி துவமேவோபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதின்னு கூறுகிறது ஆகமங்கள். சரணாகதி என்றால் என்னன்னு பார்த்தோம். பகவானே, எம்பெருமானே, நீயே என்னுடைய எல்லா பொறுப்பையும் ஏற்க வேண்டும் அப்படின்னு அவனிடம் பொறுப்பை வைத்தல், நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு மொத்தத்தையும் அவனிடம் வைத்தல். அப்படி வைக்கும் பொழுது எப்படி போக வேண்டும்னா, அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா, நான் தான் இருக்கக்கூடிய அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடம் அப்படின்னு நம்மை நாமே நம்முடைய தோஷங்களை எல்லாம் முதல்ல வெளியிடணும். நம்முடைய தோஷங்கள் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த தோஷங்களை எல்லாம் முதலிலே வெளியிட்டு கொண்டு, நான் என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு கைமுதலும் இல்லாதவன், என்ன நானே காத்து கொள்வதற்கு எனக்கு துப்பு இல்லை என்பதை முன்னிட்டு கொண்டு போக வேண்டும்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த மாதிரி விபீஷண ஆழ்வான் முதலிலே வரும்பொழுதே தான் எவ்வளவு தாழ்ந்தவன்கிறத ஆரம்பிக்கிறான். தனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், ராவணனுக்கு தம்பி நானுன்னு உடனே அதை விட பெரிய தாழ்ச்சி இந்த உலகத்துல என்ன வேண்டும். ஆகையாலே முதல்ல என்ன சொல்கிறான், ராவணனின் பின்பிறந்த தம்பியான் விபீஷணன் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். குரங்குகளிடம், சுக்ரீவன் முதலான குரங்குகளிடம் இப்படி அறிமுகப்படுத்தி கொள்கிறான் விபீஷணன். தேன சீதா ஜனஸ்தானா துத்ருதா ஹத்வா ஜட்டாயுஷம் ருத்தாச்ச விவசாதீனா ராட்சசி. ஜனஸ்தானத்திலிருந்து சீதையை அபகரித்து ராட்சசிகளுக்கு நடுவிலே காவலாக வைத்திருக்கிறான். தமஹம் ஏதுபிர்வாக்யைர் விவிதைஷ்சன்யதர்ஷம் சாது நிர்யாத்யதாம் சீதா ராமாயேதி புனః புனஹ. அப்படிப்பட்ட அந்த ராவணனிடத்துல போயிட்டு நானு பற்பல வாக்கியங்களை கூறி, பற்பல ஏத்துக்களோடு பற்பல யுக்திகளை சொல்லி ராமனுக்கு சீதையை மறுபடி கொடுக்க வேண்டும் என்பதை பல பல காரணங்களோடு கூடிய பற்பல வார்த்தைகளாலே நான் சொன்னேன், அறிவூட்டினேன். சச்சன பிரதி ஜக்ராஹ ராவண காலச்சோதிதா உச்சமானம் ஹிதம் வாக்கியம் விபரீதைவ ஔஷதம்.
அந்த ராவணனுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள் எதுவுமே நன்மை பயக்கல. ஏன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஆயுசு முடிஞ்சிடுச்சு, அவன் சாக துணிந்து விட்டான் ஆகில அவனுக்கு மருந்து எப்படி ஒரு நன்மையை ஏற்படுத்தாதோ அவன் மனசுல சாகணும்னு முடிவாயிட்டான்னு, அந்த மாதிரி அவன் ராவணனுக்கு என்னுடைய நல்ல வார்த்தைகள் எதுவுமே எடுபடவில்லை. சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்சாவமானிதः त्यक्त्वा புத்ராம்ஸ்ச தாராம்ஸ்ச ராகவம் சரணம் கதः. அப்படி இப்படி நன்மையை சொல்லக்கூடிய என்னை அவன் கடிந்து பேசி அவமானப்படுத்தி விட்டான். ஒரு அடிமையை போல என்னை அவமானம் படுத்தி விட்டான். ஆகையாலே நான் என்ன பண்ணேன்? त्यक्त्वा புத்ராம்ஸ்ச தாராம்ஸ்ச, நான் என்னுடைய புதல்வர்கள், என்னுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் விட்டுட்டேன். எல்லா பந்துக்களையும் விட்டுவிட்டு ராகவம் சரணம் கதः, ராகவனை ராமனை நான் சரணமாக அடைய வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ஞவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? சர்வலோக சரண்யாய, ராகவன் சரண்யன்னு அர்த்தம், சரணாகதி செய்ய தகுந்தவன். யார் ஒருவன் சரணாகதி அவனை குறித்து நாம் அனுஷ்டிக்கலாமோ அவன் தான் சரணாகதி செய்ய தகுந்தவன். ஏன் அப்படி? எல்லார்ட்டையும் நாம் போய் காலில் விழலாம். சரணாகதின்னு யாராவது விழுந்தா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனா அவர்களுக்கு காக்கக்கூடிய சக்தி இருக்கணுமே. இவ்வளவு நாள் பாபங்களை மட்டுமே அனுஷ்டித்து கொண்டிருந்து, இவ்வளவு நாள் ராவண பட்சத்துல இருந்து, எதிரி பட்சத்துல இருந்து, இன்னைக்கு திடீர்னு நான் திருந்திட்டேன்னு காலில் விழுந்தா அவர்கள் முதல்ல கை கொள்ளணும். அதற்கு ஒரு வாத்சல்யம் முதலான நல்ல குணங்கள் எல்லாம் வேண்டும். அப்படி கை கொண்டாலும் இவனை காப்பதற்கு அவர்களுக்கு பெரிய சக்தி இருக்க வேண்டும். ஒரு எதிரிக்கு அஞ்சி ஒருவன் ஒரு அரசன்ட்ட சரணம் புகுகிறான், நீ என்ன அந்த அரசன்ட்டு காக்க வேண்டும், அவன் என்ன கொல்ல வரான்னு ஒருத்தன்ட்ட சரணம் புகுகிறான்னு, அந்த எதிரி நாட்டு அரசனை அழிக்கும் அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்க வேண்டும். இவனே ஒரு சிற்றரசன், ஏதோ பெரிய பேரரசு ஒண்ணு, அதற்குலேருந்து இவன் இன்னொருத்தனுக்கு சரணம் கொடுத்தான்னு இவன் எப்படி அந்த பெரிய போரை எதிர்ப்பான்? பெரிய நாட்டு அரசனை இந்த சின்ன நாட்டு அரசனை எப்படி எதிர்க்க முடியும்? அப்ப நம்மாலே யாருக்கு நாம் சரணம் கொடுக்கிறோமோ அவர்களுடைய காரியத்தை செய்வதற்கு நமக்கு சக்தி இருக்கணும். அவர்களுக்கு எது வேண்டாம் எது வேண்டும்னு அறிவதற்கு ஞானம் இருக்கணும். இது எல்லாம் கூடிய ஒருத்தனை தான் நாம் சரணமாக பத்த வேண்டும். அப்படி இல்லாதவன் சரணமாக ஆக முடியாது. இப்ப என்னதான் அவனுக்கு சில பேருக்கு மனசுல ஒரு கருணை இருக்கும், அவர்கள் காலில் விழுந்தோடனே சரி நான் உன்னை ரட்சிக்கிறேன்ருவான். ஆனா அவர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்காது நம்மை காக்கும் அளவுக்கு. சில பேருக்கு சக்தி இருக்கலாம், ஆனா காப்பதற்கு மனசு இருக்காது. நான் எதற்கு உன்னை காக்கணும்னு விட்டு விலகிடுவாரு. இது இரண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு காரியகரமாக, அவர்களை பத்துதல் தான் நமக்கு காரியம் செய்யக்கூடிய ஒரு காரியகரமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துல சரண்யன், இந்த மாதிரி சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக இவனிடம் பலிக்கும்னு சொல்லக்கூடியது யாருன்னா எம்பெருமான் தான். விபீஷணனுக்கு மட்டும் கிடையாது, சர்வலோக சரண்யாய, இந்த லோகத்துக்கு முழுக்க ஒரே சரண்யன் யாரு? எம்பெருமான் ஒருவன் தான். ராகவாய மகாத்மனே, அந்த மகாத்மாவான ராமபிரானுக்கு நிவேதயத மாம் க்ஷிப்ரம், என்னை சென்று அறிவிக்க வேண்டும். விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்கிறான் என்று நீங்கள் போய் ராமனிடம் சொல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறான் விபீஷணன். ஏதத்து வச்சனம் ஸ்ருத்வா சுக்ரீவோ லகு விக்ரமஹ லக்ஷ்மணஸ்யாக்ரதோ ராமம் சம்ரப்தமிதம் அப்ரவீத். இந்த வார்த்தையை சுக்ரீவன் கேட்டுவிட்டு உடனே ராமரிடத்தில் லக்ஷ்மணர் முன்னிலையிலே நெஞ்சம் பதைக்க ஓடி இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லினான்? ராவணஸ்யானுஜோ ப்ராதா விபீஷண இதி ஸ்ருதஹ சதுர்பிஸ் சஹ ரக்ஷோபிர் பவந்தம் சரணம் கதஹ. ராவணனுக்கு பின்பிறந்த தம்பி விபீஷணன் ஒருவன் இருக்கிறான். அந்த விபீஷணனானவன் 4 ராட்சசர்களோடு உன்னை சரணமாக அடைய பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சுக்ரீவனானவன் நேரா ராமபிரானிடத்துல சொன்னான். மந்திரே வியூஹ்யே
நயே சாரே யுக்தோ பவிதுமர்ஹசி வானராணாம் ச பத்ரம் தே பரேஷாஞ்ச பரந்தப. இதோட முடிக்கல. விபீஷண ஆழ்வான் சுக்ரீவனிடம் சொல்லி அனுப்பினது என்ன? 4 அரக்கர்களோடு விபீஷணன் உன்னை சரணமாக பத்த வந்திருக்கிறான்னு ராமரிடம் சொல்ல வேண்டியதுன்னு. ஆனா சுக்ரீவன் போய் இதை சொல்லிவிட்டு மேலே பேசுகிறான். வானரர்களுக்கு சத்ருக்களுடைய அவர்கள் என்ன சூழ்ச்சி பண்ணியிருக்கா, அவர்கள் என்ன சைன்யம் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடியவனே ராமா. இதெல்லாம் அறிந்து நீ ஒரு விஷயத்தை நீ பண்ண வேண்டும். அந்தர்தானகதாஹ்யதே ராட்சசாः காமரூபிணः சூராஸ்ச நிகிருதிஜ்ஞாஸ்ச தேஷு ஜாது ந விஸ்வசேத். ஏன் இதெல்லாம் சொல்றீர் அப்படின்னு ராமபிரான் கேட்கிறான். எதற்கு இதெல்லாம் அறிந்து பண்ண வேண்டும்னா, ராட்சசர்கள் அப்படிப்பட்டவர்கள். ராட்சசர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அந்தர்தானகதாக, கண்ணுக்கே தெரியாம கூட இருப்பா. கண்ணுக்கு பார்க்க 4 பேர் மாதிரி இருப்பா, கண்ணுக்கு தெரியாம 4 லட்சம் பேர் கூட வரலாம். அப்படிப்பட்டவர்கள் ராட்சசர்கள். அது மட்டும் இல்ல, காம ரூபினஹா, நினைத்தபடி உருவத்தை எடுத்துட்டு வரலாம். விபீஷணன்னா அவன் விபீஷணன் தானான்னு தெரியாது, யார் வேணா விபீஷணன் உருவிலே வரலாம். சூராஹா, சரி வரவர்கள்லாம் ரொம்ப இன்னும் கைக்கு வேலைக்கு ஆகாதவர்கள் கிடையாது, எல்லாம் ரொம்ப சூரர்கள், பெரிய சூரர்கள், பெரிய வீரர்கள் வேற. அதை தவிர வஞ்சனை பண்ணுவதிலும் நிபுணர்கள். ஆகையாலே இப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி நம்ப முடியும்? நினைத்தபடி ஒருவன் உருவம் எடுப்பான், எப்படி வேணா வஞ்சித்து ஒருவனை எதிரியை அடிப்பான்னா அவனை எதை வைத்து நாம் நம்புவது? நம்பவே முடியாது. பிரணதி ராட்சசேந்திரஸ்ய ராவணஸ்ய பவேதயம் அனுப்ரவிஷ்ய சோஸ்மாசு பேதம் குர்யான்ன சம்சயஹ. இப்ப இந்த ராட்சச மன்னன் விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ராவணனாலே அனுப்பப்பட்டவன். இது சுக்ரீவன் ராமனிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அதையும் ஞாபகம் வைத்துக் கொண்டே பார்க்க வேண்டும். அயம் ராட்சசேந்திரஸ்ய ராவணஸ்ய பிரணதீஹி. இவன் ராவணனினுடைய ஒரு வேஷக்காரன். அவனுடைய கொள்கையை மனதில் எடுத்துக்கொண்டு இங்க பொய்யாக ராமனை சரணம் அடைவதாக வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கான். ஆகையாலே இவன் என்ன பண்ணுவான், நம்ம இடத்துல உள்ள புகுந்து என்ன வேணா ஒரு பேதம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி பேதம் பண்ணி தீங்கை விளைவிப்பான். இதுல ஒரு சம்சயமும் கிடையாது, ஒரு ஐயம் கிடையாது. அதவா ஸ்வயமேவேஷ்ய சித்ராம் அசாத்ய புத்திமான் அனுப்ரவிஷ்ய விஸ்வஸ்தே கதாச்சித் பிரஹரேதபி. இல்லை, இப்படி எதுவும் பண்ணலன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனே பெரிய தந்திரசாலி. இவன் நமக்கு உள்ள புகுந்து அஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நல்ல ஓட்டையை பார்த்து கண்டுபிடித்து சிரமம் கொஞ்சம் கூட இல்லாம நம்மை முடித்து விடுவான். நாம் அஜாக்கிரதை கூடவே இருக்கான். நாம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடிய எந்த சமயத்துல கூட இவன் உள்ள புகுந்து நம்மை முடித்து விடுவான். மித்ராதபி பலம் சைவ மௌலம் பிருத்ய பலம் ததா சர்வமேதத் பலம் கிராஹ்யம் வர்ஜயித்வா த்விஷத் பலம். எதிரிகளிடத்திலிருந்து எந்த ஒரு பலத்தையும் நாம் ஏற்கக்கூடாது. இப்ப ஒரு படை, மன்னர்கள், நிறைய பிரித்தியர்கள், சர்வன்ஸ், அடிமைகள், நண்பர்கள், இது எல்லாத்தையும் நாம் படையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடியது ஆயுதங்களை கூட நாம் உண்மையா ஏத்துக்க முடியாது. அவன் கத்தின்னு வச்சுட்டு நமக்கு தான் கொடுப்பான். சரி, எதிரியினுடைய கத்தியை எடுத்து அவனையே வெட்டலான்னா அது நம் கழுத்தை வெட்டும். அந்த மாதிரி அதை பழக்கி வச்சிருப்பான். ஆகையாலே எதிரியினுடைய பலத்தை, எதிரியினுடையது பலமாகவே இருந்தாலும் அது எதிரி அவனுடையதுங்கிறதுனாலே நாம் கை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார் சுக்ரீவர். பிரகிருத்யா ராட்சசோஹ்யேஷ பிராதா மித்ரஸ்ய வை பிரபோ ஆகதஸ்சரிபோஃ பஷ்சாத் கதமஸ்மின் ஹி விஸ்வசேத். இப்ப பல காரணங்கள் இப்படி சொல்லிட்டே வந்தார். அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா சொல்றார் சுக்ரீவரா. இவன் பிரகிருத்யா ராட்சசா, இவன் இருக்கானே விபீஷணன், அவனுக்கு இருக்கிற முதல் தோஷம் என்ன? அவன் இயற்கையாவே ராட்சசா.
ராட்சசன்கிறதுனாலே ஒருத்தனை நம்ப முடியாது. ராட்சசனை போய் யாராவது நம்ப போறாள்? அவன் இயற்கையாகவே அவன் பிறந்ததிலிருந்தே அரக்கர் குலத்திலே பிறந்தான். அவன் பிறப்பிலேயே அரக்கன். ஆகையாலேயே அவனை நம்ப முடியாது. இது முதல் காரணம். சரி, அதற்கு மேல அவன் அரக்கனா இருக்கட்டும், அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இப்ப என்ன சம்பந்தம் ஆயிடுத்து? அவன் நம்முடைய எதிரி வேற. இப்ப நமக்கும் அவனுக்கும் நேரா சண்டை இருக்கு. நமக்கும் அவன் பிறந்த இடத்திற்கும் நேராக சண்டை இருக்கிறது. நம்முடைய எதிரியின் இடத்திலிருந்து இவன் வந்திருக்கிறான். நேரா ராவணனுக்கு சொந்த தம்பி. ராவணன் வேற யாரோ வந்தா பரவாயில்ல, ராவணனுக்கு சொந்த தம்பி அவனே வந்திருக்கான். இதை தவிர இவன்கிட்ட நாம் எப்படி போய் நம்பிக்கையை வைக்க முடியும்? இவன் என்னிலேருந்தோ இவன் தனியா இருக்கான். ஒருத்தன் இவன் ராவணனுடைய தம்பியாகவே இருக்கட்டும், இருந்தாலும் இவன் தனியா இருக்கான். அவனோடு இவனுக்கு ஒரு தொடர்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இவ்வளவு நாள் இவன் ராவணனுடைய உப்பை தின்று அங்கேயே வளர்ந்திருக்கான். இப்ப கூட ராவணன் நன்னா இருக்கணும்னு அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஆகையாலே இவன் ராட்சசன். அதை தவிர ராவணனுக்கு தம்பி, நம்முடைய சத்ருவான ராவணனுக்கு தம்பி. அதை தவிர ராவணனிடமிருந்தே கிளம்பி வந்திருக்கான் நம்மை பார்ப்பதற்கு. இந்த மூணுத்துக்கு மேல என்ன வேணும் இவனை நம்பாம இருக்கிறது? இவன்கிட்ட எப்படிதான் நம்பிக்கை உண்டாகும் நமக்கு? ராவணேன பிரணிஹிதம் தமேவேஹி விபீஷணம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே க்ஷமம் க்ஷமதாம்வர க்ஷமவதாம்வர அப்படின்னு சொன்னார் சுக்ரீவர். என்ன சொல்கிறார்னா, பொறுமையில் சிறந்தவர் நீர். ராமபிரானே, உமக்கு பொறுமைங்கிறது சொல்ல வேண்டாம், எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் நீர். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, விபீஷணனை மட்டும் மன்னித்து ஏற்க வேண்டாம். க்ஷமவதாம் வர. யாருக்கு பொறுமை இந்த உலகத்துல அதிகமா இருக்கோ அது எம்பெருமானுக்கு தான். அத்தனை பேர் பண்ணக்கூடிய அத்தனை பாபத்தையும் குறை கொண்டு அருளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனாலும் நீர் என்ன பண்ணும்? விபீஷணம், அந்த விபீஷணனை நீர் எப்படி கருதணும்? சரணாகதன்னு கருதக்கூடாது. எப்படி கருதணும்? ராவணேன பிரணிஹிதம், ராவணனாலே அனுப்பப்பட்டவன்னு நம்ம கருத வேண்டும். அப்படி கருதினா என்ன பண்ண வேண்டும்? தஸ்ய நிகிரகம் க்ஷமம், அவனுக்கு நான் எதை சரின்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு தண்டனையை விதிக்க வேண்டும். என்னை ஏமாத்த வந்திருக்கியாடான்னு அவனை இழுத்து அவனுக்கு தண்டனையை விதிப்பதையே நான் சரின்னு கருதுகிறேன்னு தன்னுடைய பட்சத்தை வெளியிட்டார் சுக்ரீவர். ராட்சசோ ஜிம்மயா புத்யா சந்திஷ்டோயம் உபாகதஹ பிரஹர்த்தும் மாயயா சன்னோ விஸ்வஸ்தே த்வயி ராகவ. அப்ப ராகவரே, நீர் இவரை நம்பி நீராகில் இவன் என்ன பண்ணுவான்? உமக்கு அனகன்னு கூப்பிடுறான். நமக்கு வஞ்சனைன்னா என்னன்னே தெரியாது. ஒருவரை வஞ்சனையால் அழித்தல்னா என்னன்னு ராமனுக்கு தெரியுமோ? தெரியாது. எதுவா இருந்தாலும் நேரா தர்ம யுத்தம் பண்ணி நேருக்கு நேர் சண்டையிடதான் ராமனுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு நேரா சண்டையிடுதல்னா என்னன்னே தெரியாது ராட்சசர்கள். அவர்கள் கபட எண்ணம் கொண்டு ஒரு பொய்யான எண்ணத்தோடு இங்க வந்து, அவர்களுக்கு மாயா சக்தி வேற இருக்கு. மாயையினால என்ன பண்ணுவார்கள்? கண்ணுக்கு தெரியாம மறைந்து நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நம்மை கொன்னு விடுவார்கள். பிரவிஷ்ட சத்ரு சைன்யம் ஹி பிராஜ்ஞ சத்ருர் அதர்கிதஹ நிஹன்யாத் அந்தரம் லப்த்வா உலூகைவ வாயசான். இப்ப இவன் நமக்கு சத்ரு, நம்மால் எதிர்பார்க்கப்பட்டவனும் கிடையாது. இவன் வந்து வருவான்னு யாராவது எதிர்பார்த்தலா? விபீஷணன் ராவணனுடைய தம்பி நம்மகிட்ட வந்து சரணாகதி அடைவான்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்ப இவன் என்ன பண்ணுவான்? நம்ம இடம் வந்து பொறுமையா இருப்பான். ஏற்ற சமயம் வந்த உடனே என்ன பண்ணுவான்? நம் உள்ள புகுந்து நம்மை கொன்னு விடுவான். வத்யதாமேஷ தண்டேன தீவிரேன சச்சிவைः சஹ ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய பிராதாஹ்யேஷ விபீஷணஹ. ஆனா இவனை கொன்னு விடு. வத்யதாம், சுக்ரீவன் என்ன சொன்னார்? இவனை கொல்ல வேண்டும். எப்படி? தீவிரேன தண்டேன, கொடிய தண்டனையால இவனை கொன்னு, இவனை கொடிய தண்டனையாலே கொல்ல வேண்டும். இவனை மட்டும் இல்ல, இவன் கூட வந்த 4 பேரையும் சேர்த்து கொல்ல வேண்டும். ஏன்? இவன் ராவணனின் தம்பி. ஏவமுக்த்வா து தம் ராமம் சம்ரப்தோ வாஹினீபதிஹ வாக்யஜ்ஞோ வாக்யகுஷலம் ததோ மௌனம் உபாகமத்.
அவ இப்படி நன்னா பேசிட்டு சுக்ரீவனானவன் தன்னுடைய பட்சத்தையும் விபீஷணன் வந்திருக்கிறான்ங்கிறதையும் அதற்கு மேல இவனை கொல்ல வேண்டும் என்பதையும் கொல்லுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்பதையும் சேர்த்து ராமபிரானிடம் விண்ணப்பித்து பிறகு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்தான். சுக்ரீவஸ்ய து தத்வாக்யம் ஸ்ருத்வா ராமோ மகாயசாஹ சமீபஸ்தானுவாச்சேதம் அனுமத் பிரமுகான் ஹரீன். சுக்ரீவனினுடைய இந்த வார்த்தையை கேட்டு திருச்செவி சாத்தினார் ராமபிரான். உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹனுமார் முதலான வீரர்களை பார்த்து பேசுகிறார் ராமபிரான். யதுக்தம் கபிராஜேன ராவணாவரஜம் பிரதி வாக்கியம் ஹேதுமதத்யர்த்தம் ஹேதுமதர்த்தியம் ச பவத்பிரபி தச்ருதம். கபிராஜன் சுக்ரீவன் விபீஷணனை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்துல சில வார்த்தை சொன்னான். அது நல்ல காரணங்களோடு தான் இருக்கு, அது இல்லைன்னு இல்லை. அவன் சொன்னது சரிதானே, ராட்சசர்கள்டேந்து வந்தா ஒருவனை எப்படி ஏற்க முடியும்? ஏற்கவே முடியாது, அந்த எண்ணமே வராது. இப்ப அவன் சொன்னது நல்ல காரணங்களோடு கூடியிருக்கக்கூடிய வாக்கியங்கள். உண்மையாக பேசினான், நமக்கு மேல இருக்கக்கூடிய பிரீத்தினால அன்பினாலே பேசினான். ஆகையாலே நீங்களும் அதை கேட்டீர்கள். சுஹ்ருதாஹ்யர்த்தக்ருச்ரேஷு யுக்தம் புத்திமதா சதா சமர்த்தேனாபி சந்தேஷ்டும் சாஸ்வதீம் பூதிமிச்சதாம். ஒரு காரியத்தை நிர்ணயிக்க முடியாத சமயங்களிலே நல்ல நோக்குடையவன், அவன் நல்ல சாஸ்வதமான பலன் வேண்டும்னு நினைக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? புத்திமானாக நல்லவனாக சாமர்த்தியசாலியுமாகிய இவனுக்கும் ஆலோசனை சொல்வதற்குன்னு ஒரு உரிமை உண்டு. ஒரு காரியத்தை நாம் ஒரு முடிவு கட்ட முடியாத சூழ்நிலையிலே, நிர்ணயிக்க முடியாத சமயத்திலே புத்திமானாக நல்லவனாக இவனுக்கு நிரந்தரமான ஒரு பாக்கியம், சாஸ்வதமாக ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும்னு நல்ல நோக்கமுடையவனான ஒருவன் நல்ல உபதேசங்களை பண்ண வேண்டும். இத்யேவம் பரிபிருஷ்டாஸ்தே ஸ்வம் ஸ்வம் மதமதிந்திரதாக சோபசாரம் ததா ராமம் ஊச்சுர் ஹித சிகீர்ஷவஹா. இப்போ இப்படி ராமர் சொன்ன உடனே ராமனின் நன்மையை தேடி அவரவர்களுடைய அபிப்பிராயத்தை ராமபிரானுக்கு ரொம்ப உபசாரத்தோடு நல்ல மரியாதையோடு பணிவோடு தெரிவித்தார்கள். அஜ்ஞாதம் நாஸ்தி தே கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு ராகவ ஆத்மானம் சூச்சயான் ஜானன் பிருச்சஸ்யஸ்மான் சுஹ்ருத்யா. ராமரே, 3 உலகங்களுக்கும் உமக்கு தெரியாததுன்னு ஒண்ணு கிடையாது, மூலகங்களிலும் அறியாததுன்னு எதுவும் இல்லை உமக்கு. ஆனாலும் நீர் என்ன உம்முடைய கருணையினால எங்களிடம் கேட்கிறீர். ராமனுக்கு தெரியாததுன்னு ஒண்ணு இல்லை, அதை இவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு இல்லை. இருந்தாலும் இந்த பண்பு இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பண்பினாலே, ராமனின் நல்ல எண்ணத்தினாலே, கருணையினாலே எல்லாரிடமும் நீர் கேட்கிறீர். त्वं हि सत्यव्रतः शूरो धार्मिको दृढ़ विक्रमः परीक्षकारी स्मृतिमान् निसृष्टात्मा सुहृत्सुच. ராமரே, நீர் சத்தியத்தை ஒரு சத்தியமே விரதமாக இருக்கக்கூடியவர், தனி வீரர், தார்மிகர், யாராலும் அசைக்க முடியாதபடி ஒரு பெரிய ஆண்மை உடையவர், பெரிய வீரமுடையவர். அதை தவிர எதையும் ஆராய்ந்தே செய்யக்கூடியவர், ஆராயாம எதையும் செய்யாதவர். ஸ்மிருதிவான், நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. அதை தவிர தன்னுடைய நண்பர்களிடம் தன்னையே வைக்கக்கூடியவர், தன் பக்தர்களிடம் தன்னையே தரக்கூடியவர். தஸ்மாதேகைகஷஸ்தாவத் ப்ருவந்து சச்சிவாஸ்தவ ஹேதுதோ மதி சம்பன்னா சமர்த்தாச்ச புனః புனஹ. ஆகையால் இந்த எல்லாரும் இப்படி மொத்தமா சொல்றதோட ஒவ்வொருவராக ஆலோசனை பண்ணி நல்ல மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை இவ்விடத்திலே சொல்லட்டும்னு சொல்கிறார்கள் எல்லாருமா சேர்ந்து. இத்யுக்தே ராகவாயாத மதிமானங்க தோக்ரதா விபீஷண பரீட்சார்த்தம் உவாச்ச வச்சனம் ஹரிஹி. இப்படி சொன்ன உடனே முதல்ல அங்கதனானவன் விபீஷணனுடைய பரீட்சைக்காக பேசுகிறான்.
शत्रोश्चकासात् सम्प्राप्तः सर्वथा शङ्क्य एव हि विश्वासयोग्यो सहसा न कर्तव्यो विभीषणः. இப்ப இந்த விபீஷணன் சரணாகதின்னு அடைந்த உடனே அவனை உடனே நம்பிடக்கூடாது, பரீட்சை பண்ணி எடுத்துக்கலாங்கிறான் அங்கதன். எப்படி பரீட்சை பண்ணணும்? ஏன்னா அவன் சத்ருவிடமிருந்து வந்திருக்கிறான். இப்ப சுக்ரீவர் சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான். அவன் எதிரி கட்சியிடமிருந்து வந்திருக்கிறான். அதனால் எல்லா விதத்திலும் சந்தேகிக்க தகுந்தவன் தான். அதனால சந்தேகித்ததுனாலே அவன் கெட்டவனாகவும் ஆயிட முடியாது, சந்தேகப்படாமல் இருந்தா அவன் நல்லவனாகவும் ஆகிட முடியாது. ஆகையாலே உடனே நம்பக்கூடாது. என்ன பண்ணணும்? சாதயித்வாத்ம பாவம் ஹி சரந்தி ஷடபுத்தயः பிரஹரந்தி சரந்திரேஷு சோனர்த்தஸ்தத்கிருதோ பவேத். அப்ப இந்த வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்கள், வன்னெஞ்சர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, ஒரு ஒளிந்து கொண்டு வாய்த்த சமயங்கள்ல அவரவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள். ஆகையாலே அவர்களால எப்ப நமக்கு தீங்கு ஏற்படும்ங்கிறதே தெரியாது. இப்படி தெரியாம இருக்கிற சூழ்நிலையிலே நாம் பார்த்து உடனே அவர்களை நம்பி நம் பட்சத்திலே சேர்த்து கொண்டால் ஆபத்து நமக்கு தான்னு சொல்கிறான். அர்த்தானர்த்தௌ விநிஷ்சித்ய விவசாயம் பஜேதஹ குணத சங்கிரஹம் குர்யாத் தோஷதச்ச விசர்ஜயேத். அப்ப என்ன பண்ண வேண்டும்? ஒருத்தனா நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்தால் என்ன பண்ணணும்னா, நன்மை தீமைகளை ஆராய வேண்டியது. நன்மை தீமைகளை ஆராய வேண்டியது. அவனுக்கு இன்னென்னலாம் நன்மைகள், அவனிடமிருந்து இன்னென்னலாம் நமக்கு தீமைகள்ங்கிறத ஆராய வேண்டும். ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை பண்ண வேண்டும். அந்த தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்னா, நன்மை உண்டு அப்படின்னா நம்மோடு சேர்க்க வேண்டும். இல்ல அவனுக்கு தீமை, அவனாலே நமக்கு தீமை ஏற்படும்னா அவனை கைவிட வேண்டும். இதுதான் பொதுவாக தர்மம். ஒருத்தனை சேர்த்துக் கொள்வதற்கு இதுதானே பொதுவான தர்மம். வந்த உடனே இவனை பார்த்த உடனே வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இவனை பார்த்த உடனே வேண்டும்னு சொல்லக்கூடாது. ஆராய்ந்து பார்த்து எதுவா இருந்தாலும் செய்ய வேண்டும்னு அங்கதன் பேசுகிறான். நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மை உண்டெனில் கை கொள்வோம், தீமை உண்டெனில் கைவிடுவோம். यदि दोषो महांस्तस्मिन् त्यज्यताम् अविशंकितं गुणान् वापि बहून् ज्ञात्वा संग्रह क्रियताम् नृप. அப்படி பார்த்தா தோஷம் இல்லாதவர்கள்னே யாரும் இருக்க முடியாதே அப்படின்னு கேள்வி வரும். தோஷம் இருந்தா கைவிடணும்னா, தோஷம் இல்லாதவர்கள்னு உலகத்துல யாருமே இருக்க மாட்டா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். இப்ப எல்லாரையும் தான் கைவிடணும், யாரையுமே கை கொள்ளவே முடியாது. ஆகையாலே தன்னுடைய பட்சத்தை இன்னும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் அங்கதர். என்ன சொல்கிறார்? எதி தோஷோ மகான்ஸ்தஸ்மின். அவனிடம் தோஷமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, பெரும் தோஷம் ஏதாவது இருந்தா, சின்ன சின்ன தோஷம் எல்லார்ட்டையும் உண்டு, அப்படி இல்லாமல் பெரிய தீமை அவனிடம் ஏதாவது இருந்தால் அவனை நம்பாமல் கைவிட வேண்டும். அதே மாதிரி அவனிடம் பெரிய குணம் ஏதாவது இருந்தால், ஏன்னா தீயவர்கள்ட்டையும் குணம் இருக்கும். இப்ப எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நன்மை பண்ணுவான். ஆகையாலே நன்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நன்மை ஒருவனிடம் இருக்குன்னாலும் நன்மை மட்டுமே அவனுக்கு நிறைய இருக்கணும், தோஷம் கொஞ்சமா இருக்கணும். அவனை கைவிடணும்னா தோஷமே நிறைய இருக்கணும், அவன்கிட்ட நன்மை கொஞ்சமா இருக்கணும். இதுதான் நன்மை தீமைகளே ஒரு ரெண்டும் கலந்துதான் எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனா அவன்கிட்ட இருக்கிற நன்மைகளின் அளவு எவ்வளவு, அவன்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் தீமைகள் அதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு ஆராய்ந்து, நிறைய தோஷம் இருந்தா அவனை கைவிட வேண்டும், நிறைய குணம் இருந்தா அவனை கை கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய முடிவு. ஷரபஸ்த்வத நிஷ்சித்ய சாத்யம் வசனம் அப்ரவீத் க்ஷிப்ரம் அஸ்மின் நரவ்யாக்ர சாரஃப் பிரதிவிதீயதாம். ஷரபன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார்? ஷரபன்கிறவர் செய்ய வேண்டியதை ஆலோசனை செய்து பேசினார். இப்ப என்ன பண்ணலாம்னா, இவன் விஷயத்துல நாம் ஒரு ஒற்றனை அனுப்புவோம். ஒரு ஒற்றனை அனுப்பி இவனை கொஞ்ச நேரம் அப்படியே வேவு பார்த்து இவன் என்ன பண்ணுகிறான்னு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறான் ஷரபன்கிறவன். பிரணிதாய ஹி சாரேன யதாவத் சூக்ஷ்ம புத்தினா பரீட்ச ததः காரியோ யதா நியாயம் பரிகிரஹ. அப்ப நுண்ணறிவினுடைய நல்ல நல்ல அறிவு, நல்ல சூக்ஷ்ம புத்தியுடைய ஒரு ஒற்றன் போகணும். ஒரு சாரன்னா ஒற்றன், ஸ்பை. அவன் போய் என்ன பண்ண வேண்டும்? முறைப்படி விசாரித்து அவன் ஒரு தீர்மானத்துக்கு வருவான், இவன் நல்லவன் கெட்டவன். அதை நம்மிடத்துல சொல்லட்டும், அதற்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஜாம்பவான் ஸ்வத சம்பிரேக்ஷ்ய சாஸ்திர புத்தியா விசக்ஷணஹ
வாக்கியம் விஜ்ஞாபயாமாச குணவத் தோஷவர்ஜிதம். இப்ப சாமர்த்தியசாலியான இந்த ஜாம்பவந்தர் அவர் என்ன பண்ணாரு? ஜாம்பவான் அவர் சாஸ்திர ஞானத்தினாலே நல்ல ஆராய்ச்சி செய்து பேசுகிறார். அடுத்ததாக ஜாம்பவான் பேசுகிறார். பத்தவைராச்ச பாபாச்ச ராட்சசேந்திரா விபீஷணः அதேஷ காலே சம்பிராப்தः சர்வதா சங்கியதாமயம். இவர் என்ன சொல்லுகிறார்? இவனை நாம் சந்தேகிக்கப்பட வேண்டும். ஏன்னா ராட்சச மன்னனை விட்டு காலமில்லா காலத்துல வந்து சேர்ந்திருக்கான். சீதையை இன்னைக்கா கடத்திட்டு போனா ராவணன்? சீதையை கடத்தின்னு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இவ்வளவு நாள் சீதையை கடத்தின்னு போனப்ப ராவணன் கெட்டவன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு கெட்டவன் ராவணன்னு ராவணனை விட்டு வந்திருக்கிறான். ஒரு காலமில்லா காலத்துல தன்னுடைய அண்ணன் இப்படி தொந்தரவு சமயத்துல அவனை கைவிட்டுட்டு வந்திருக்கான். இவனை நாம் எப்படி நம்ப முடியும்? ஆகையாலே இவனை நாம் சந்தேகம் பட வேண்டும். ததோ மைந்தஸ்து சம்பிரேக்ஷ்ய நயாபனய கோவிதஹ வாக்கியம் வச்சன சம்பன்னோ பபாஷே ஹேதுமத்தரம். இத கேட்டுட்டு அடுத்தது மைந்தன்கிற அந்த வானரம் தன்னுடைய ஆலோசனையை வழங்குகிறான். வச்சனம் நாம தஸ்யைஷ ராவணஸ்ய விபீஷணः பிருச்யதாம் மதுரே நாயம் ஷனைர் நரவரேஸ்வர. இந்த விபீஷணன் இருக்கானே, இவன் ராவணனுக்கு என்ன சொன்னான்ங்கிறத அவன்கிட்டயே நாம் இனிமையாகவும் மெதுவாகவும் விசாரிப்போம். பாவமஸ்யது விஜ்ஞாய ததஸ்தத்வம் கரிஷ்யசி யதி துஷ்டோ ந துஷ்டோ வா புத்திபூர்வம் நரர்ஷப. ஆகையால இவனிடமே விசாரித்து இவனுடைய உட்கருத்து என்ன, இவன் ராவணன்ட்ட என்னென்னலாம் பேசினான்ங்கிறத வினவி விசாரித்து இவன்கிட்ட தோஷம் இருக்கா, இவன் தோஷம் இல்லாதவனா என்பதை நாம் நிர்ணயம் பண்ணுவோம். இப்ப நியாயமானது எதுவோ அதை பார்த்து பண்ண வேண்டியது. அத சம்ஸ்கார சம்பன்னோ ஹனுமான் சச்சிவோத்தமஹ உவாச்ச ஸ்லக்ஷ்ணமத்யர்த்தம் உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் அர்த்தவன் மதுரம் லகு. இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஹனுமாரானவர் பேசுகிறார். ஹனுமாரானவர் நல்ல அர்த்தமுடைய ஒரு வார்த்தை, ரொம்ப தோஷமே இல்லாமல் சிறந்த ஒரு வார்த்தையை அந்த சமயத்திலே பேசுகிறார். இந்த மந்திர கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சுக்ரீவன் ஆகாயத்திலே, விபீஷணன் ஆகாயத்திலேயே நிற்கிறான். சுக்ரீவன் இங்கு வந்து விபீஷணனை கொல்ல வேண்டும்ங்கிறான். அங்கதன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு விசாரிக்க வேண்டும்ங்கிறான். அதை எப்படி விசாரிக்க வேண்டும்? அவன் இடத்துல ஒரு ஒற்றன் அனுப்ப வேண்டும்ங்கிறான் ஒருவன். ஜாம்பவான் இவனை சந்தேகிக்கத்தான் வேண்டும். ஏன்னா காலமில்லா காலத்தில விட்டுட்டு வந்திருக்கான். இது அவன் வர வேண்டிய காலம் இல்லை. என்னைக்கு சீதையை ராவணன் கடத்திட்டு வந்தானோ அன்னைக்கே இவன் விட்டுட்டு வந்திருக்கணும். அவன் இவ்வளவு நாள் பண்ணாம இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கான். ஆகையாலே இவன் சந்தேகிக்கப்பட வேண்டியவன் தான் என்று தீர்மானிக்கிறார் ஜாம்பவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து ஹனுமான் கடைசியாக இந்த குழுவிலே வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். ந பவந்தம் மதிஸ்ரேஷ்டம் சமர்த்தம் வததாம் வரம் அதிசாயைதும் சக்தோ ப்ருஹஸ்பதிரபி ப்ருவன். ராமபிரானே, புத்தியிலே எவ்வளவு சிறந்தவர்களும் உன்னோடு மேம்பட்டவர்களாக இருக்க முடியாது. இப்ப நீ வந்து அறிவாலே சிறந்தவன், பேசுபவர்களுக்குள்ளே சிறந்தவன், ரொம்ப சக்திமான். இப்படி இருக்கக்கூடிய உண்மை ப்ருஹஸ்பதி பேசினாலும் ப்ருஹஸ்பதியும் உன்னோட பெரிய புத்திசாலியா அவன் பேசிட்டான்னு சொல்ல முடியாது. நவாதான் நாபி சங்கர்ஷான் நாதிக்யான் நச்சகாமதஹ வக்ஷாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம கௌரவாத். பேசுறதுக்கு முன்னாடி அழகா சொல்லிடுற, ராமபிரானே நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். இது நான் எனக்கு எப்படி தோன்றதோ யதார்த்தமா நான் சொல்றேன். நான் வந்து ஒரு முன்னாடியே முடிவு கட்டிட்டு இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு நான் பேசுறது இல்லை. உம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தினாலே, இப்ப நீர் ரொம்ப உயர்ந்தவர், உமக்கு நான் நன்மையே பார்க்க வேண்டும்ங்கிற அந்த கௌரவத்தினாலே, இல்ல எதிர் தரப்பு காட்டின என்னோடது நியாயம்ங்கிறது சொல்றதுக்காக இப்படி கிடையாது. நானு உன்னிடத்துல இருக்கக்கூடிய கௌரவத்தினால சொல்கிறேனே தவிர
பிறர் சொல்லிய வச்சனங்கள் எல்லாம் இவ்வளவு பேர் சொன்னாலே இவனை சந்தேகிக்கணும், இவன்கிட்ட தூதன் அனுப்பணும், இவன்கிட்ட சாரன் அனுப்பணும், இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லுவதற்காக நான் பேசல. இப்படி சொன்னாலே என்னன்னு தெரிஞ்சிடும், இவர் அதற்கெல்லாம் மாறுபட்ட கருத்தை சொல்ல போறாருங்கிறது தெரிந்துவிடும். சரி, அப்படிதான் நான் சொல்லல, எல்லார காட்டிலும் நான் சிறந்தவனா இருக்கணும். இப்ப சில பேர்லாம் எல்லார காட்டிலும் தனித்துவமா நான் இருக்கணும், என்ன பண்றேங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நான் தனித்துவமா இருக்கணும்னு பார்ப்பேன். அது எல்லாரும் ஒரு மனிதராக எல்லாரும் என்ன சொல்லிட்டா, இவனை சந்தேகிக்கணும்ட்டா, நான் மட்டும் சந்தேகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆயிடும், நான் தனித்துவம் வாய்ந்தவனாக ஆயிடுவேன். அந்த மாதிரி நான் தனித்துவமாக ஒரு யுனிக்கா இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் சொல்லல. ஆதித்யாத் ஒரு மேன்மையாலும் இல்லை, நச்ச காமதா ஒரு பட்சபாதம், எனக்கு ஆசை விபீஷணன் எனக்கு பிடிக்கும் சுக்ரீவனை பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு பட்சபாதமும் கிடையாது. ராமா, உன் மீது உள்ள பக்தியினாலே உண்மையை உள்ளபடி நான் சொல்லுகிறேன்னு ஹனுமான் பேச தொடங்குகிறார். அர்த்தான் அர்த்த நிமித்தம் ஹி யதுக்தம் சச்சிவைஸ்தவ தத்ர தோஷம் பிரபஷ்யாமி கிரியான உபபத்யதே. இப்ப இங்க இருக்கக்கூடிய சச்சிவர்கள் எல்லாம் குணதோஷங்களை அறியும் விஷயத்திலே எது சொன்னார்களோ அது நமக்கு நன்மை பயக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நமக்கு நன்மை அதுல இருக்குமான்னு தேடி ஆராய்ந்து அவர்களை ஏத்துக்கிறது எல்லாம் நமக்கு நன்மை பயக்காது. ரிதே நியோகாத் சாமர்த்தியம் அவபோத்தும் ந சக்யதே. இப்போ ஒரு நியோகாத் ரிதே சாமர்த்தியம், ஒரு காரியத்தை நாம் ஒரு ஏவல் பண்ணி நாம் செய்ய முடியுமே தவிர அப்படி செய்யலன்னா நமக்கு ஒரு ஏற்றம் கிடைக்காது. சஹசா விநியோகோ ஹி தோஷவான் பிரதிபாதி மா. இப்ப விசாரியா இது ஒரு காரியத்துல ஏவுதல் அப்படிங்கிறதும் தவறு. ஒரு காரியத்தை நாம் கெஞ்சி நடத்துறத காட்டிலும் ஏவி நடத்துறது தான் நன்னா நடக்கும். ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் ஏவி எல்லா காரியத்தையும் வாங்குவான். அப்படி ஏவி வாங்கக்கூடிய காரியம் கூட எப்படி இருக்கணும், சஹசா அப்படியே இஷ்டத்துக்கு ஏவிடக்கூடாது, யோசித்துதான் ஏவ வேண்டும். இப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் ஆராய வேண்டும். சார பிரணிஹிதம் யுக்தம் யதுக்தம் சச்சிவைஸ்தவ அர்த்தஸ்யா சம்பவாத் தத்ர காரணம் நோபபத்யதே. இப்ப சில பேர் சொன்னா ஒரு சாரனை அனுப்புவோம், ஒரு ஒற்றனை அனுப்ப வேண்டியது விபீஷணனிடத்திலேன்னு. அது அனுப்ப வேண்டிய அவசியத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறது. இந்த சமயத்துல விபீஷன் இங்க நிக்கிறான், இவனிடம் நாம் எப்படி ஒற்றனை அனுப்ப முடியும்? அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. ஆகையாலே அது நம்மால பண்ணவே முடியாது. அதேஷ காலே சம்பிராப்த இத்யயம் யத் விபீஷணஹ விவக்ஷதா தத்ர மேஸ்தீயம் தாம்னி போதயதா மதி சயேஷ தேச காலஸ்ச பவதீதி யதா ததா. இப்ப ஒருத்தர் சொன்னார், விபீஷணன் இந்த காலத்துக்கு வந்திருக்கான், இந்த காலம் காலமில்லா காலமாக இருக்கிறது, இப்ப இந்த காலத்திற்கு வந்திருக்கிறதுனால இவனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சில பேர் சொன்னார்கள். அதை நான் பார்க்கிறேன், என்னுடைய ஒரு சின்ன அறிவுக்கு எட்டியவாறு நான் அதை ஆராய்ந்து பார்த்தால் அகில் என்ன தெரிகிறதுன்னா, முன்பின் அதை ஆராய்ச்சி தான் நான் நினைக்கிறேன். ஏற்ற காலம் இன்னும் எப்ப வருவான்? ராவணன் யுத்தம் பயந்துட்டு ராமான் அவன் காலில் விழறேன்னு சரணாகதி பண்ணுவானா? யுத்தம் ஆரம்பிச்சு அப்புறம் வந்தா உயிருக்காக வரான்னு நினைக்கலாம். யுத்தத்துக்கு முன்னாடியே இப்ப ராமனுடைய வீரம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே தான் வந்திருக்கான். இப்ப இவன் வந்த காலம் தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். தவறுன்னு சொன்னது காலம் சரின்னு தான் எனக்கு தோணுகிறது. அதுதான் பிரமாணங்கள், சாஸ்திர. புருஷம் பிராப்ய ததா குண தோஷ குணாவபி தௌராத்மியம் ராவணே திருஷ்ட்வா விக்ரமம் ச ததா த்வயி யுக்தம் ஆகமனம் தஸ்ய சதிருஷம் தஸ்ய புத்திதஹ. இப்ப ராவணனிடத்திலே தௌராத்மியம், அதாவது துஷ்ட சுபாவம், ஒரு தீய உள்ளத்தை பார்த்தான் இவன். அப்படியே ராமனிடத்துல இருக்கக்கூடிய சக்தியையும் பார்த்தான். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ராவணன் விடப்பட வேண்டியவன், ராமன் பத்தப்பட வேண்டியவன்கிறத முடிவு பண்ணான். இதை பார்த்து ராமனிடம் வந்திருக்கிறான்.
இப்ப இதுல என்ன தவறு இருக்கு? ராவணனுக்கு அவன் உபதேசத்தை கேட்கல. சரி, என்ன ராமன் தான் இந்த உலகத்திலே சக்தி அறிந்திருந்தான். அவன் இப்போ ஒரு புருஷனிடமிருந்து தவறானவன்னு கிடையாது. ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தன் கிட்டான அதுவே நல்ல அறிவுள்ளவன் அப்படிதான் இருக்கும். ஒருத்தனை விட்டுட்டு போனானே, நீ உன் அண்ணனையே ஏமாத்திட்டு வண்டி ஏன்னு அவனிடம் போய் கேட்க கூடாது விபீஷணனிடம். ஏன்னா அவன் தீயவனாக இருக்கிறான், நல்லவன். இதுதான் அறிவு. யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணணும். கெட்டவர்களை விட வேண்டியது ஒவ்வொருவரும் பண்ண வேண்டியதுதான். கெட்டவரையை நாம் பார்த்திருக்கோம் மகாபாரதத்துல, பின்னாடி எல்லாரும் பார்த்திருக்கோம். அதை ஹனுமார் அந்த விஷயத்தை இவ்விடத்திலே எடுத்துரைத்தார். அவர் புத்திசாலி, விபீஷணன் புத்திசாலி. கெட்டவனை விட்டு நல்லவனை பார்த்து அஜ்ஞாத ரூபை புருஷைஹி ச ராஜன் பிருச்யதாமிதி யதுக்தம் அத்ரமே பிரேக்ஷா காச்சிதஸ்தி சமீக்ஷதா. இப்ப முகப்பரிச்சயம் இல்லாத சில தூதர்களாலே அவன் வினவப்படட்டும், அவனிடத்திலே நிறைய கேள்வி கேட்போம்னு சில பேர் சொன்னான். அதுலயும் எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லை. பிரிச்சியமானே விஷங்கேதே சஹசா புத்திமான் வச்சஹ தத்ர மித்ரம் பிரதுஷ்யேத மித்யா பிருஷ்டம் சுகாகதம். இப்ப புத்திமானா இருக்கக்கூடிய ஒருவன்கிட்ட போய் நாம் திடீர்னு விசாரணை நடத்தினால் அவன் புரிந்து கொள்வான். என்ன புரிந்து கொள்வான்? இவா நம்ம சந்தேகிக்கிறான், நம்ம சந்தேகித்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்கிறத அவன் நன்னா தெளிவா புரிஞ்சுருவான். ஏன்னா அவன் புத்திசாலி, முட்டாளில் கிடையாது. அப்ப அவன் நல்ல எண்ணம் கொண்டு நமக்கு உதவணும்னு ஒருவேளை வந்திருந்தான உண்மையாவே. விபீஷணன்கிறவன் எவ்வளவோ உதவி புரிய போகிறான் ராமனுக்கு யுத்தத்துல. அந்த மாதிரி இப்ப எதிரி பட்சத்துல இருந்து உண்மையாவே நம்ம இடத்துல உதவணும்னு ஒருத்தன் வந்தான்னு அவனை நாம் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு அனுப்பிச்சிட்டோன்னு அவன் உதவாமே போயிடுவான், நமக்கு தான் லாஸ். ஆகையாலே நல்ல எண்ணம் கொண்டு வந்த மித்திரன் கபடமாக வினவப்பட்டு அநியாயமாக அழிந்து போவான். ஆகையால ஒரு மித்திரன் கிடைக்காம போவான் நமக்கு. அசக்ய சஹசா ராஜன் பாவோ வேத்தும் பரஸ்யவை அந்த ஸ்வபாவைர் கீதைஸ்தைர் நைபுண்யம் பஷ்யதா பிருஷம். ராமபிரானே, வெறும்னா கேள்வி கேட்டு ஒருத்தனுடைய சுபாவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? அயலானினுடைய உட்கருத்து அவசரமாக நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அவனோட கூடவே இருந்து பார்த்து அவன் எப்படி பழகிறான், எல்லாரிடமும் என்ன எப்படி நடந்து கொள்கிறான், வெளியில என்ன முகம் உள்ள என்ன முகம், இவ்வளவு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருத்தனுடைய சுபாவம். வெறும்னா 4-5 கேள்வி அவனை கேட்டா நமக்கு தெரிந்து விடுமான்னு? இது எவ்வளவு பெரிய சக்திமான எவ்வளவு பெரிய புத்திசாலியாலையும் அப்படி 4 கேள்வியில தெரிந்து கொள்ள முடியாத ஒருத்தனுடைய சுபாவத்தை. நத்வஸ்ய ப்ருவதோ ஜாது லக்ஷ்யதே துஷ்ட பாவதா பிரசன்னம் வதனம் சாபி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயः. நான் இவரை பார்த்துட்டே இருந்தேன். விபீஷணன் பேசும் பொழுதெல்லாம் அவன் மனதுல ஒண்ணு வச்சுட்டு முகத்துல வேற ஒண்ணு பேசுறான்ங்கிறத மாதிரி ஒரு எண்ணமே ஏற்படல. மனமும் சொல்லும் உள்ளமும் ஒரே கோட்டிலே இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்துட்டாலே அவ மாதிரி நல்லவா கிடையவே கிடையாது. மனசுல ஒண்ணு வைத்து கொண்டு புறத்திலே ஒண்ணு பேசக்கூடியவர்களை காட்டிலும் கெட்டவர்கள் கிடையாது. ஆகையாலே இவனுடைய முகமும் உள்ளத்தில் எப்படி இருக்கோ அப்படியேதான் தோணுகிறது. ஆகையாலே இவனிடத்துல எந்த ஒரு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தோணல அன்னார் ஹனுமான். அசங்கிதமதி ஸ்வஸ்தோ நஷடஹ பரிசர்பதி ந சாஸ்ய துஷ்டா வாக்சாபி தஸ்மான் நாஸ்திஹ சம்சயஹ. இந்த வஞ்சகன் இருக்கானே, இந்த வஞ்சகம் பண்ணக்கூடியவன் என்ன பண்ணுவான்? துணிந்து ஒண்ணுத்த பண்ண மாட்டான். நாம் அவனை வஞ்சிக்கணும்னா என்ன பண்ணுவான்னா துணிந்து ஒரு காரியத்துல இறங்க மாட்டான்.
நாம் கை எடுக்கிறோமே ஒரு காரியம், அது நடக்குமா நடக்காதா, பிளான் பி என்ன வச்சுக்கலாம், இந்த மாதிரியே யோசித்து கொண்டு இருப்பான். இப்ப நான் ராமனை போய் பத்த போறேன், ராமன் என்னை ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, ராமா சரணம்னு வரப்போறேன்னு துணிந்து வர முடியுமா? ராமன் ஏத்துப்பான்னு எப்படி தெரியும் விபீஷணனுக்கு? இப்ப அவன் ராமனிடம் சரணம் புக வேண்டும் எப்ப துணிந்து வந்தானோ அப்பயே அவன் மனதிலே ஒரு வஞ்சகத்தன்மை கிடையாதுங்கிறது நமக்கு தெரியறது. வஞ்சகம் இருந்தால் அவன் இந்த மாதிரி துணிந்து யாரும் வரவே மாட்டான். இது நமக்கு கண்டிப்பா நடக்கும்னு தெரிஞ்சாதான் வருவான். நடக்கலாம் நடக்காமையும் போலாங்கிற காரியத்துல வஞ்சகத்தன்மை உடையவர்கள் இறங்க மாட்டார்கள். ஏன்னா அவளுடைய வஞ்சனம் வெளிப்பட்டு விடும் அப்புறம். ஆகையாலே இவன் வஞ்சகத்தன்மை உள்ளவன்கிற விஷயத்துல இவன் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய மதம், என்னுடைய கொள்கைன்னு அனுமார் சொல்கிறார். ஆகாராத் சாத்தியமானோபி நசக்யோ வினிகூஹிதும் பலாத்தி விவ்ருணோத்யேவ பாவம் அந்தர்கதம் நிருணாம். சரி, அவனுடைய உண்மையான முகத்தை மறைத்து கொண்டு வந்தான்னு வைத்துப்போம். அவன் முகத்துல அப்படியே பாவனை பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறான்னு வைத்துக்கொள்ளும். அதுவும் மொத்தமா ஒருத்தர் அறியாதபடி மறைக்கவே முடியாது. இந்த முகம் இருக்கிறது, மனசுல என்ன இருக்கோ அதை எப்படியாவது ஒரு சமயமாவது அது வெளில காமிச்சிடும். எந்த ஒருத்தனாலையும் எவனாலையும் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளில பேசும்பொழுது அப்படியே மொத்தமா மறைச்சி ஒண்ணுமே பண்ண முடியாது. முகமானது உள்ளத்தில் பதிந்து கிடக்கும் நோக்கை அப்படியே வெளியிட்டு விடுகிறது. தேச காலோபபன்னம் ச காரியம் காரிய விதாம்பர சபலம் குருதே க்ஷிப்ரம் பிரயோகேனாபிசம்ஹிதம். ஆமா, எல்லாத்தையும் உள்ளபடி அறியறதுக்குள்ள தலைவன் நீனா, எல்லாத்தையும் உனக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இப்ப இந்த தேசங்களுக்கும் இந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறார்களே, இதுக்கெல்லாம் தகுந்ததாக காரியம் நடக்கணும். ஏதோ ஒண்ணு நாம் முடிவு கட்டிட்டோம்னா அது நடக்கணுமே. இப்ப பிராக்டிகாலிட்டி, அந்த பிராக்டிக்கலா அது நடக்குமா நடக்காதாங்கிறதையும் பார்க்க வேண்டும். அதோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்தால்தான் அது பலன் கிடைக்குமே தவிர வெறும்ன நடக்காத காரியத்தை, பலன் அளிக்காத காரியத்தை நாம் முதல்ல இறங்கி செய்யக்கூடாது. உத்தியோகம் தவ சம்பிரேக்ஷ்ய மித்யாவிருத்தம் ச ராவணம் வாலினச்ச வதம் ஸ்ருத்வா சுக்ரீவம் சாபிஷேசிதம் அமர்ஷி பிராதரம் த்யக்த்வா பவந்தம் சரணம் கதः தேசகாலோபபன்னஸ்ச தத்குலீனஸ்ச ராட்சசः ராஜ்யம் பிரார்த்தியமானஸ்ச பிரார்த்தயமானஸ்ச புத்திபூர்வம் இஹாகதः. இப்ப ஹனுமான் தான் பேசினதெல்லாம் சுருக்கி அழகா சொல்கிறார். என்னுடைய மதம் என்ன? இப்ப ஹனுமார் எல்லார் மதத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லின்னு வந்துட்டார். இது எனக்கு சரின்னு படல, சுக்ரீவன் சொன்னது சரின்னு படல, அங்கதன் சொன்னது சரின்னு படல, வாலி சொன்னது ஜாம்பவான் சொன்னது சரின்னு படலன்னு சொல்லின்னு வந்துட்டார். இப்ப ஹனுமாருக்கு என்ன மதம், மனசுல ஹனுமாருக்கு என்ன ஓடுறதுங்கிறத இந்த ஸ்லோகங்களினாலே வெளிப்படுத்துகிறார். சாஸ்திர பிரமாணங்கள் இதெல்லாத்தையும் அறிந்து நற்குலத்திலே பிறந்து ராவணனிடம் பிரார்த்திக்கிறார். அவன் நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அவன் கேட்க மாட்டேங்கன்னா, அதர்மத்தை பண்ணி கொண்டே இருக்கான். அது இவனுக்கு பொறுக்கல. விபீஷணனுக்கு ராவணன் பண்ணக்கூடிய அதர்மம் பொறுக்காமல் என்ன பண்ணிக்கிறான், நேரா ராமனிடம் வந்திருக்கிறான். ராமனிடம் வரணும்னா ராவணனை அழிப்பதற்கு சாமர்த்தியம் இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இவனுக்கு தெரிந்திருக்கிறது, ராமன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டான். அது எப்படி தெரியும் விபீஷணனுக்கு? விபீஷணன் ராமனை பார்த்தானா? இல்லை, அது தெரியறதுக்கும் வழி இருக்குங்கிற அனுமார். எப்படி? வாலிவதம். யாராலையும் கொல்ல முடியாத, ராவணனாலே அசைக்க முடியாத வாலிய ஓரம்புல கொன்னான் ராமன், ஒரே அம்பு. அதை நினைத்து பார்த்திருக்கலாம். அதே மாதிரி சுக்ரீவனை அபிஷேகம் பண்ணான். அவன் வாலியை, அண்ணனை கொன்று தம்பியை முடிசூட வைத்தான் ராமன். இதை ஆராய்ந்து பார்த்து இதே மாதிரி வாலி தவறு செய்தான், வாலியை கொன்று சுக்ரீவனை ராஜ்யத்திலே சேர்த்து வைத்தான். அந்த மாதிரி ராவணன் தவறு செய்கிறான். இப்ப ராவணனை கொன்று விபீஷணன் ஆகிற இவனை ராஜ்யத்திலே அதிபதியாக ஆக்குவான்னு நினைத்திருக்க கூடும் விபீஷணன். இதை நினைத்து கொண்டுதான் வாலி சுக்ரீவனுக்கு என்ன நிலைமையோ ராவணன் விபீஷணனுக்கு அதே நிலைமைதான். ஆகையாலே நான் ராஜ்யத்தை அடுத்தது ஆள வேண்டும், ராவணனானவன் அதர்மம் செய்யக்கூடியவன் முடிய வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த இடத்திலே விபீஷணன் சேர்ந்திருக்கிறான்.
ராமனை உண்மையாக சரணமாக வந்து சேர்ந்திருக்கிறான். இதுதான் நடந்தது, இதுதான் உண்மையாக நடக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக ஹனுமாரானவர் இவ்விடத்திலே தெரிவித்தார். அப்படியே அவர் நேர்ல கண்டது போல இவ்வளவு யுக்திகள் சொல்லி தான் விபீஷணனானவன் நல்லவன் என்று சொன்னார். ஏவமுக் ஏதாவத் து புரஸ்கிருத்ய யுஜ்யதே தஸ்ய சங்கிரஹ யதா சக்தி மயோக்தம் து ராட்சசஸ்யார்ஜவம் பிரதி त्वत् பிரமாணம் து சோஷேஷஸ்ய ஸ்ருத்வா புத்திமதாம்பர. ராமரே, இதெல்லாம் நாம் என்னுடைய மனசுக்கு தோன்றினது, இது யுக்தமா இருக்கும்னு சொன்னேன், என்னுடைய புத்தி கெட்டியவரை சொன்னேன். இதற்கு மேல இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதற்கு மேல இருக்கக்கூடிய முடிவை நீர்தான் எடுக்க வேண்டும். நான் என்ன சொல்லலாம், இது எனக்கு சரின்னு தோணுகிறது, இது தவறுன்னு தோணுகிறதுன்னு சொல்லலாமே தவிர இதற்கு மேல என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நீர்தான் முடிவு பண்ண வேண்டும்னு அனுமாரும் சொல்லி முடித்தார். இதோடு 17வது சர்க்கம் முடிகிறது. மேல என்ன நடந்ததுங்கிறத அடுத்த காலக்ஷேபத்திலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி பாக்கியம். தன்யோஸ்மி சுவாமி, ரொம்ப அற்புதமா இருந்தது விபீஷண சரணாகதி. நான் தொடர்ந்து கேட்கறதுக்கு அவளா இருக்கும் சுவாமி. பாக்கியம். ரொம்ப ரொம்ப தன்யோஸ்மி சுவாமி. தேவரே திருப்பாத கமலங்களுக்கு பல்லாண்டு சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணா. தன்யாஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி.